Hi friends, welcome to Ragas Kitchen friends. இன்னைக்கு வீடியோல நான்வெஜ் டேஸ்ட்ல சூப்பரான ஒரு சைவ சுக்கா எப்படி பண்ணலாம்ன்றதாங்க பார்க்க போறோம். இந்த சைவ சுக்கா செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 100 கிராம் அளவுக்கு சோயா மீல் மேக்கர் எடுத்துர்க்கேங்க. இது நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு இந்த சோயாவை போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா வெந்திருக்கணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தண்ணி எல்லாம் வடிச்சு விட்டுட்டு இதை பிழிஞ்சு விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் பிழிஞ்சு விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப ஒட்டை பிழிய வேணாங்க, லைட்டாக ஓரளவுக்கு ஈரப்பதம் இருக்க மாதிரி பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு நல்லா பிழிஞ்சு விட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு. இதில் கொஞ்சமாக மசாலா தூள் எல்லாம் சேர்த்து கலந்து வச்சிடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு இடித்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துலாம். ஒரு 1/2 மூடி அளவுக்கு எலுமிச்சைப்பழம் சாறு சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாங்க. எப்பயுமே நம்ம வந்துட்டு சோயா சமைக்கும்போது இந்த மாதிரி மசாலா தூள், எலுமிச்சைப்பழம் சாறு இதெல்லாம் கலந்து வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் கிரேவி செய்கிறதா இருந்தாலும் அல்லது வந்துட்டு ஃப்ரை செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் இதை வந்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா எல்லாமே எல்லா பக்கமே நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு பூண்டு கொஞ்சம் வதங்க ஆரம்பிக்கட்டும். இப்போ இதில் ஒரு 2 வரமிளகாய் சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக நறுக்கி சேர்த்துடலாம். இந்த சுக்காவுக்கு பெரிய வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது வதங்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இடித்தது நான் இப்போ சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இடித்து சேர்த்துருக்கேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கும் போதே இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு பச்சை வாசனை எல்லாம் போய் வதங்கி வந்ததும் இதில் வந்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறோங்க. இது வந்துட்டு வெஜிடேரியனாக இருக்கவங்க நான்வெஜ் டேஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ இதில் ஒரு பழுத்த தக்காளியாக நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி சேர்த்தா போதுங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். இது 2 நிமிஷம் வதங்கினதும் இதுக்கு தேவையான மசாலா தூள் எல்லாமே சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. நம்ம ஏற்கனவே மிளகுத்தூள் சேர்த்துருக்கோங்க, அதே மாதிரி வரமிளகாயும் சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து வரட்டும். அது வரைக்கும் இது கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போவே இதோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம மசாலா கலந்து வச்சுருக்க சோயாவை இதில் சேர்த்துடலாம். சோயாவையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு நம்ம மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ மசாலா இது எல்லாமே ஒன்றா கலந்து நம்மளுக்கு சூப்பராக எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துடும். நம்ம சோயா வந்து ஒட்டை பிழியாமல் நம்ம வந்துட்டு லைட்டாக ஓரளவுக்கு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்க மாதிரி தான் எடுத்திருக்கோம். அதனால் ரொம்ப ட்ரையாக இருக்காது. இப்போ பாருங்கள் ஒன்றா நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் கிட்ட இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஒன்றா கலந்து சூப்பராக அதோட ஃப்ளேவர் எல்லாமே சோயாவில் இறங்கியிருக்கும்.
இப்போ இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி இறக்கிடலாங்க. சூப்பரான டேஸ்டியான வெஜ் சுக்கா ரெடி ஆயிடுச்சு, சைவ சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம இந்த சோயாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சப்பழம் சாறு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதோட லைட்டான ஒரு புளிப்புத்தன்மை அதில் தெரியும். ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, தயிர் சாதம், அதே மாதிரி சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நல்லா சூடான சுவையான சைவ சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. மீல் மேக்கரே பிடிக்காதவங்க கூட இப்படி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.